அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 391, 392 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிச்சிருப்பாங்க, இவங்க அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்குது அங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. லின்ஃபங் என்ன சொல்கிறான், உள்ளுக்குள்ளே போனால் நம்மளுடைய பெர்செப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாயிடும். அதாவது 10,000 மீட்டர்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க முடியுமா, அது போதாதா சாருக்கு. இப்போ உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தா ஏதோ ஒரு பீஸ்ட் இவங்களை அட்டாக் பண்ணுதுங்க. என்னடா பீஸ்ட் அப்படின்னா இது ஒரு ஏப்பு, இது வந்து கேயாஸ் ஏப்பான். இதுவே ஆல்ரெடி காட் கிங் லெவலில் தான் இருக்குது. இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோ ஒன்றும் சும்மா இல்லை, அவன் என்ன பண்ணுறான், திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த ஒரு ஏப் என்ன பண்ணுது, இவன் அட்டாக் எல்லாம் பிளாக் பண்ணிக்குது. பிளாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ எதுவும் பண்ணல, அவனை தாண்டி இருக்கக்கூடிய தியன்ஸு கிட்ட போகுது அது வேகமாக. அவன்கிட்ட எதுக்கு போச்சுன்னு தெரியல. தியன்ஸு வந்து என்ன பண்ணுறான், அந்த டைம் ஃப்ரீஸ் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த ஏப் என்ன பண்ணுது, அவன் மேலே வந்து ஒரு பாய்சன் மிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுது. அவன் உடனே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம பறவை உடனே என்ன பண்ணுதுன்னா, மேலே இருந்து அந்த ஒரு ஏப்பை அட்டாக் பண்ணி அது வாழை கட் பண்ணி விட அது அங்கேருந்து ஓடி போச்சு. சார் உடனே வேகமாக கீழே வந்து அந்த மிஸ்டெல்லாம் கிளியர் பண்ணி விடுறாரு. இப்போது நம்ம ஷாவ்தியன் எதுக்காக இவ்வளோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட சிஸ்டருடைய பையன் தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ணா இவன் போயிட்டு என்ன சொல்லுவான், இந்த மாதிரி ஷாவ்தியன் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லுவான்ல. உடனே அவன் என்ன பண்ணுவா, நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து கொடுப்பால. சாருக்கு அந்த ஒரு நினப்பு தான். சார் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, வாயிலேருந்து ஜொல்லா ஊற்றுது. தேன்ஸை வாய் விட்டே கேட்டான், நீ எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப ஆபத்தாக இருக்கும், ஜாக்கிரதையாரு அப்படின்ன உடனே சார் உடனே நான் வந்து இனிமேல் அலர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய வெப்பனை கையில் எடுக்கிறாப்புல. இது வந்து எம்பரர் வெப்பன் கிடையாது, இது வந்து ஹாஃப் எம்பரர் வெப்பன். இப்படியே நடந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கக்கூடிய இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த போய் ரீச் பண்ண உடனே நம்ம டிராகன் இருக்குல்ல, கொஞ்சம் வாட்டரை டேஸ்ட் பண்ணி பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டுக்கு கீழே இன்னொரு ஸ்பேஸ் இருக்காமா. இவன் உடனே என்ன பண்ணுறான், சென்ஸ் பண்ணி பார்க்குறான், அது ரொம்ப டீப்பாக போகுதுங்க, என்னடா இது இவ்வளோ ஆழமாக போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் நம்ம ஷாவ்தியன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் குதிச்சு கும்மாலமாக இருக்குது. அதே சமயத்தில் தியன்ஸ் என்ன பண்ணுறான், அவன் வாட்டர் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போது இது கேட்குது, மாஸ்டர் நீங்கள் குடிக்கலையா அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன், தியன்ஸை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஷாவ்தியன் என்ன சொல்லுது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க மாஸ்டர், நான் இருக்கும்போது எவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குது. கீழே போய் பார்த்தா அங்கே ஒரு பேரியர் இருக்குங்க. சரி இது என்னடா பேரியர், கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பேரியரை இவனால் ஒன்றுமே பண்ண முடியல, அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவன் நம்ம டிராகன் கிட்ட கேட்குறான், இந்த பேரியரை எப்படி உடைக்கிறது அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆன பேரியரா, அந்த ஹெவன்லி எனர்ஜி இருக்குல்ல அதனால் ஃபார்ம் ஆனது. நீ என்ன பண்ணு, உன்னோட கேஆஸ் பேர்ல் இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போ, ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரியே இவனை செய்கிறான். ஈஸியாகவே பாஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்படியே முன்னாடி நடந்து போய் பார்த்தா ஒரு சேர் மாதிரி இருக்குது, அது மேலே ஒரு குடுவை மாதிரி இருக்குது. இது என்னடா குடுவை அப்படின்னு பார்த்தா நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு டிவைன் வெப்பனாங்க, அதாவது எம்பரர் வெப்பன் கூட கிடையாது, டிவைன் வெப்பன். இது எப்படா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, நேச்சுரலாக அந்த கேயாஸ் எனர்ஜி இருக்குல்ல அது மூலமாக ஃபார்ம் ஆனதான். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த கேயாஸ் எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு சில க்ரீச்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதை பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குடுவையை பயன்படுத்தி பிடிச்சி வச்சுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுக்கலாம் அப்படின்னு போனால் அவனால் கையே வைக்க முடியலங்க, அது பயங்கரமாக ஆடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணுவானா. ஸோ இந்த ப்ராசஸில் இவன் இறங்கிட்டு இருக்கான். மேலே நம்ம பறவை வந்து பார்த்தீங்கன்னா கும்மாலமாக இருக்குது. அதே சமயத்தில் தியன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பாட்டிலில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. நம்ம பறவையும் பார்க்குது, சரி நானும் என் பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவுமே வாட்டர் கலெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக தியன்ஸ் என்ன தெரியுமா யோசிக்கிறான், அதாவது ஒவ்வொரு பாட்டிலுமே ஒரு குளத்துக்கு சமம். அப்போ மூன் காட் கிளான் மொத்தத்தையுமே வந்து காட் கிங்காக மாற்றிடலாமா. அவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ நம்ம தியன்ஸு கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது படுதுங்க. இது என்னடா ஃப்ரூட் அப்படின்னா, இதை சாப்பிட்டா ஒருத்தரால் எப்போவுமே எங்கே இருக்க முடியுமா. அதில் ஒரு 2-3 பறிச்சுக்கிறான். இவனே யோசிக்கிறான், அம்மாவுக்கு ஒன்று இந்த மாதிரி ஆன்ட்டிக்கு ஒன்று கொடுப்போம், ஆன்ட்டி வந்து நல்லா சந்தோஷப்படுத்தி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கலாம், அப்போ அம்மா வந்து கஷ்டப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறான். இதுகிட்ட சொல்கிறான் நம்ம பறவை கிட்ட, இங்கே பாரு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா. அது என்ன சொல்லுது, தியன்ஸு நீ என்ன பண்ணு, நீ உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சு இந்த தண்ணியை வந்து உடம்புல நல்லா ஊற வைக்கணும், அதுதான் நல்லதுன்னு உடனே இவனும் குதிச்சுட்டான். குதிச்சுட்டு என்ன கேட்குறான், நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்குறான். உன்கிட்ட போய் சொல்லணும்னா வாடா நம்ம அடியில் போவோன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு அடியில் போகிறாங்க. இது உள்ளுக்குள்ளே போகும்போது கூட என்ன சொல்லுது, உனக்கு வந்து இந்த தாவ் கம்பெனியன் வந்து ரொம்ப முக்கியம் தெரியுமா அப்படிங்குது. அதாவது பொண்ணுங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், எப்பா எனக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகவே ஆகாது, பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஆளை விடு சாமி அப்படிங்கிறான். இப்படியே கீழே போய்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க, என்னடா தண்ணி கருப்பாக மாறுச்சே அப்படின்னு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் மேலே அதே ஸ்ப்ரிங் வாட்டருக்கு இன்னொரு பொண்ணு ஒருத்தி வரா. அவளுமே என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து என்னுடைய பாடியெல்லாம் ஃப்ரெஷ் ஆக்கும், என்னோட ஸ்கின் எல்லாம் வந்து மாய்ஸ்ட் ஆக்கும், நான் வந்து பயங்கரமாக பளபளப்பாக மாற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அழகில் மயங்கி விழுந்துட்டா நான் பொறுப்பில்லை. மேலேயுமே அந்த ஒரு தண்ணி வந்து கருப்பாக மாறுது. கீழே இருக்க அந்த மீன்கள்லாம் இறந்து போச்சு. இப்போ இந்த 2 பேருமே மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா ஐயோ யாரோ குளிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தியன்ஸு பார்க்குறான்.
நம்ம ஷாவத்தியன் உடனே என்ன பண்ணுது, அவன் கண்ணை மூடிக்குதுங்க. தியன்ஸு நீ வந்து சின்ன பையன், இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்குது. இவங்க 2 பேரும் பண்ண அலுப்புறையில் அந்த இடத்துல ஒரு சத்தம் உருவாகுதுங்க. அவள் உடனே பயங்கரமான கோவம், யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராப்புல. நம்ம பறவை உடனே ரொமான்டிக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது. ஆனால் ஃபேஸை பார்த்தோன்னே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அவள் இவனை பார்த்த உடனே, டேய் உன் மேலே தான் அந்த இம்மார்டாலிட்டி ஃப்ரூட் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு, இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறா. இவன் உடனே என்ன பண்ணுறான், ஷாவத்தியனை தூக்கிட்டாங்கன்னு ஓடலான்னு பார்த்தா ஓட விடாமல் ஒரு ஃபார்மேஷனை போட்டு தடுத்து விட்டாப்பா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் என்ன சொல்கிறா, நீ மட்டும் ஒழுங்கு மரியாதை அந்த ஃப்ரூட்டை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து அதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து பளபளப்பாக மாற்றிப்பேன், எப்போவுமே நான் வந்து பார்த்து வச்சுக்கோயேன் யங்காக இருப்பேன், அப்போ நீ என் கூடவே இருக்கலாம் தெரியுமா அந்த மாதிரி சொல்ல. நம்ம பறவை மறுபடியும் எந்திரிச்சு பார்த்துட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு மறுபடியும் விழுந்துருமா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுடைய எம்பரர் வெப்பனை கையில் எடுக்கிறான். அவள் இந்த வெப்பனையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறா, இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா என்னோட ஃபேமிலியோட பேட்டர்ன் மாதிரி இருக்கே, இது வந்து தொலைஞ்சு போன எங்களுடைய ட்ரெஷர் ஆச்சேடா, நீ எதுக்கு இதை வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்களான்னு பார்க்குறா. இவகிட்டையுமே ஒரு குடுவை இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனுமே கஷ்டப்பட்டு போராடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷாவத்தியன் வந்து கண்மூச்சி ஏஞ்சிக்குது. அது உடனே என்ன பண்ணுது, அதோட குடுவையை வெளில எடுக்குது. ஷாவத்தியனுக்கு சரியான கோவம், ஒரு சின்ன பையன் கிட்டேருந்து பொருளை திருடலான்னு பார்க்குறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லை, ஒரு பறவை நான் என்னாலேயே உன் முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்ணுறா கோவத்தில், டேய் நீ என்னடா தம்மா துண்டு குடுவை எடுத்துகிட்டு வந்து ஓவரா பேசுகிற அப்படின்ட்டா. இப்போ தம்மா துண்டுன்னு சொன்னால் நம்ம குடுவைக்கு கோவம் வந்துருமா. அவ்வளோதான், அந்த பொண்ணோடைய குடுவையை அது மொத்தமாக முழுங்கிச்சு. இவளுக்கு சரியான கோவம். இவ இதோட இப்படியே ஓடி போயிருந்தா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணுறா, அடுத்தது ஒரு கால்ரன் மாதிரி இருக்குது, அதை எடுத்து நம்ம ஷாவத்தியன் மேலே கவுத்து விட்ருவாளா. அதாவது ஷாவத்தியனை ரிஃபைன் பண்ண போகிறாளாமா. தேவையா இதெல்லாம். அவள் சொல்கிறா, அதன் டெம்பரேச்சரை பார்த்தியா, இந்நேரத்துக்கு அந்த பறவை அப்படியே காஞ்சி போய் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் தெரியுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த சிக்கனுக்கு வலிச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அந்த கால்ரன் பீஸாக உடஞ்சி போச்சு. இவ கத்துறா, என் கால்ரன் போச்சுன்னு கத்துறா. இதெல்லாம் தேவையா உனக்கு. நம்ம பறவை ரொம்ப எதக்காலமாக படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது, அவளோட குடுவை இருந்துச்சு இல்லையா, அதை தூக்கி தியன்ஸு கிட்ட கொடுத்துதுப்பா. கொடுத்துட்டு இவருக்கு என்னன்னா, இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாம், ஃப்யூச்சரில் நிறைய திரும்ப வருமா. வரும் நல்லா வரும். இப்போ அவளோட கோவம் பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்துக்கே போயிடுச்சுங்க. உன்னை கொல்லாமல் விட மாட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூரா இருக்குது, அதை வச்சு அட்டாக் பண்ணுறா. இவங்க ஒரு ஷீல்டை போடுறாங்க, ஆனால் அந்த ஒரு பாய்சனை நம்ம பறவையால் தாங்க முடியல. உடனே இவன் என்ன பண்ணுறான், தியன்ஸு காப்பாற்றலான்னு வரான், அவனாலே முடியல. ஆனால் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு அட்டாக்கை தடுத்து விட்டுறான். அதான் அவன் கேட்குறான் தியன்ஸு கிட்ட, உனக்கு ஒன்றும் அடிப்படலை அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஷாவத்தியன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஷாவத்தியன், மாஸ்டர் அது வந்து என்னை ஹர்ட் பண்ணிச்சு மாஸ்டர், நீங்கள் எனக்காக வந்து பழி வாங்கியே தீரணும் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு இவனே 2 செகண்ட் மறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன கேட்குறா, நீ யாரு, எதுக்காக என் விஷயத்தில் தலையிடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், உன்னை கொல்ல வந்தவன் சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் மேடமுக்கு புத்தியே வருது. இங்கே பாரு, சொன்னா கேளு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் ஒரு எம்பரர் கிளானை சேர்ந்தவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ யாரா வேணா இருந்துக்கோ, என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கையை வச்சனா சாவு நிச்சயம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறா, இன்னும் 2-3 பூரானை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறா. ஆனால் அந்த பூச்சி எல்லாமே ஒரே செகண்டில் காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.